வணக்கம் ஆதிர ஆனந்த், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட இருக்கும் வேட்பாளர் பட்டியல் இன்னும் சற்று நேரத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் வெளியிடப்பட இருக்கிறது. ஏற்கனவே முதல் கட்டமாக 23 வேட்பாளர்களின் பட்டியலை 2 தினங்களுக்கு முன்பு அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளரும் புரட்சி தமிழருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்னும் சற்று நேரத்தில் புரட்சி தமிழர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட உள்ளது. தேர்தல் அறிவித்த சில தினங்களிலேயே அனைத்து கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையும் நிறைவு செய்து, அனைத்து தொகுதி பங்கீடையும் நிறைவு செய்து, இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலையும் உடனே அறிவிக்க இருக்கும் அதிமுகவிற்கு மக்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். மற்ற கூட்டணி கட்சிகள் இன்னும் பேச்சுவார்த்தையே நிறைவு செய்யாத நிலையில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு, வாக்குறுதிகளை வெளியிட்டு, எழுச்சி பயணத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார். பிரச்சார பயணத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். இந்த விவகாரம் மக்களிடையே பெருத்த எழுச்சியை பெற்றிருக்கிறது, வரவேற்பை பெற்றிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வரும் புரட்சி தமிழருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அஇஅதிமுகவின் அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட இருக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் 2ஆம் கட்ட பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை உள்ளீட்டு பிரிவு ஆசிரியர் ஆதிர ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆதிர ஆனந்த், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மன்ற குழு பரிசீலித்து எடுத்த முடிவின்படி சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அதன்படி கும்மிடிப்பூண்டி தொகுதியில் பூண்டி கிழக்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் வி சுதாகர் அவர்களும், பொன்னேரி தொகுதியில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிறுனியம் பலராமன் அவர்களும், திருத்தணி தொகுதியில் கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோ அரி அவர்களும், திருவள்ளூர் தொகுதியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி ரமணா அவர்களும், மாதவரம் தொகுதியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவரம் வி மூர்த்தி அவர்களும், திருவொற்றியூர் தொகுதியில் திருவொற்றியூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் கே குப்பன் அவர்களும், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கே பழனி அவர்களும், தாம்பரம் தொகுதியில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் சா ராஜேந்திரன் அவர்களும் போட்டியிட இருப்பதாக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். செங்கல்பட்டு தொகுதியில் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர், செங்கல்பட்டு மாவட்ட ஊராட்சி குழு வார்டு உறுப்பினர் கஜா என்கிற கஜேந்திரன் அவர்களும், செய்யூர் தொகுதியில் கழக புரட்சி தலைவி பேரவை துணை செயலாளர், பரங்கிமலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜசேகர் அவர்களும், மதுராந்தகம் தொகுதியில் கழக தலைமை செயற்குழு உறுப்பினர், கழக மகளிர் அணி இணை செயலாளர், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மரகதம் குமரவேல் அவர்களும், காஞ்சிபுரம் தொகுதியில் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் அவர்களும், அரக்கோணம் தொகுதியில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சு ரவி அவர்களும் அதிகாரப்பூர்வமாக போட்டியிட இருப்பதாக அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வரும் புரட்சி தமிழருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். காட்பாடி தொகுதியில் கழக அமைப்பு செயலாளர் வி ராமு அவர்களும், ஆற்காடு தொகுதியில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சுகுமார் அவர்களும்,
வேலூர் தொகுதியில் வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு அவர்களும், அணைக்கட்டு தொகுதியில் வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் அவர்களும், குடியாத்தம் தொகுதியில் பேரணாம்பட்டு ஒன்றிய கழக இணைச் செயலாளர் பரிதா புருஷோத்தம அவர்களும் போட்டியிட இருப்பதாக அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வரும் புரட்சி தமிழருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். வாணியம்பாடி தொகுதியில் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் செந்தில்குமார் அவர்களும், ஆம்பூர் தொகுதியில் மாதனூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் வெங்கடேசன் அவர்களும், ஊத்தங்கரை தொகுதியில் கழக பொதுக்குழு உறுப்பினரும் கழக பொதுக்குழு உறுப்பினரான தமிழ்ச்செல்வன் அவர்களும், பர்கூர் தொகுதியில் பர்கூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கோவிந்தராஜன் அவர்களும், கிருஷ்ணகிரி தொகுதியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அசோக்குமார் அவர்களும், ஓசூர் தொகுதியில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களும் போட்டியிட இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது.